உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன போஸ்ட் எடுத்திருக்கீங்க? என்ன ரேங்க்? என் பேரு தமிழ்மொழி. நான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோட ரேங்க் வந்து ஓவரால் ரேங்க் 225. போஸ்டிங் வந்து இபில எடுத்திருக்கேன். பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள்ல எடுத்திருக்கேன். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்ப இன்ஜினியரிங் முடிச்சீங்க? எப்ப படிக்க ஆரம்பிச்சீங்க? யூஜி வந்து 2021ல முடிச்சேன். பிஜி 2023ல முடிச்சேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா உட்காந்து கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் இதுக்கும் சைட் வைஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பருக்கு நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத சொல்லுங்க. டெக்னிக்கல் பேப்பருக்கு நம்ம சப்ஜெக்ட் வைஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கணும். அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சிலபஸ் ஓரியன்டாக பார்த்தாலே நம்ம வந்து இது பண்ணிடலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இந்த படிக்கிறதுக்கான சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு? சோர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸு அது உட்காந்து பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்க்கணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அது பார்த்தாலே நமக்கு போதும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகே. மெஜாரிட்டி ப்ராப்ளம்ல இருந்து தான் கேட்பாங்க. ஓகே. எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் 2 பார்ட் இருக்குல்ல. எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்க? அதிக முக்கியத்துவம் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கலுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால அது ரிலேட்டடாக முக்கால்வாசி சிலபஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே மேம். இப்போ இந்த டெக்னிக்கல் பேப்பரில் ப்ராப்ளமேட்டிக் இருக்கும், தியரியும் இருக்கும். அரௌண்ட் 80-20% அப்படி சொன்னாங்க. அதில் எப்படி நீங்கள் படிச்சீங்க? தியரி ஓரியன்டாகவே படிச்சீங்களா இல்லை ரெண்டுமே மிக்ஸப்பாக? ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்ஸ் முதல்ல கவர் பண்ணணும். பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டாலே முக்கால்வாசி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ பேசிக்ஸு அது தியரி முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் நல்லா கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் உட்காந்து ப்ராப்ளம் கிளியர் பண்ணி ப்ரீவியஸ் இயர் பார்த்தாலே நமக்கு வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா டெக்னிக்கல் பேப்பரில்? ஏதாவது ஒரு 5 யூனிட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 5 யூனிட் கண்டிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பவர் சிஸ்டம் படிக்கணும். செகண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் பார்க்கணும். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டமு. அண்ட் தென் பவர் எலக்ட்ரானிக்ஸு. இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து மெஜாரிட்டி அதுலேயே கொஷின் சிலபஸ்லேயே இருக்கும். மெஜாரிட்டி வந்து பவர் சிஸ்டமும் அண்ட் தென் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸு, மிஷின்ஸு இதெல்லாம் உட்காந்து பார்க்கணும். ஓகே. இப்போ ஜிஎஸ் பேப்பர் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ஜிஎஸ் பேப்பர் வந்து அதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். அது வந்து பேசிக்லேருந்து தான் கேட்பாங்க. அண்ட் வந்து அது குரூப் 1 குரூப் 4க்கு என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் தான் இந்த ஜிஎஸ்க்கும் லை ஆகும். அண்ட் அதில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அது நம்ம பேசிக் பார்த்தாலே அது ரொம்ப ஈஸியாக போயிடும் நமக்கு. ஆப்டிடியூட் ரீசனிங் எந்த மாதிரி படிச்சீங்க? ஆப்டிடியூட் வந்து ஜென்ரல் பேசிக் ஃபார்முலா நம்ம வந்து தெரிஞ்சிருந்தாலே ஆப்டிடியூட் கிளியர் பண்ணலாம். லாஜிக்கல் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஈஸியாக தான் இருக்கும் லாஜிக்கல். ஓகே. இப்போ எவ்வளோ டைம் அலாட் பண்ணி படிப்பீங்க? டெக்னிக்கல் பேப்பருக்கு எவ்வளோ நேரம்? ஜிஎஸ் பேப்பருக்கு எவ்வளோ நேரம்னா? ஆக்சுவலி டெக்னிக்கல் வந்து 300 மார்க்ஸு, ஜென்ரல் வந்து 150 மார்க்ஸு. ஸோ வந்து டெக்னிக்கல் நம்ம நல்லா படித்தா அந்த 300லேயே நீங்கள் வந்து 200+ வாங்கிட்டீங்கன்னா ஜிஎஸ் வந்து நீங்கள் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து ஆப்டிடியூட் பார்த்தாலே அதில் 25 வந்துடும் மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெக்னிக்கல் தான் ஃபஸ்ட்டு முதல்ல உட்காந்து படிக்கணும். அதில் எது ஹெவி வெயிட்டேஜோ அது முதல்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிக மார்க் அதுலேருந்தே எடுத்துடலாம் நம்ம. ஓகே. உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுவீங்க நீங்கள்? ரிவிஷன் வந்து சப்ஜெக்ட் வைஸ் ரிவைஸ் பண்ணுவேன். ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட் எடுப்பேன் நான். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து ஹெவி சப்ஜெக்ட் இருக்கும். சிலபஸ் பார்த்தா தெரியும். 30 மார்க்ஸ் 25 மார்க்ஸு. அந்த 30-25 மார்க்ஸ் இருக்க அந்த சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுவேன். கவர் பண்ணிவிட்டு அடுத்து 10 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். லைக் மைக்ரோ ப்ராசஸர், டிஜிட்டல் மைக்ரோ ப்ராசஸர்லாம் லாஸ்ட்டு தான் பார்ப்போம். அதில் 10 கொஷின்ஸ் தான் வரும். ஸோ 20 கொஷின் வந்து 10 கொஷின்னா 1.5 மார்க்கா? ஸோ 15 மார்க்ஸ் தான் வரும். ஸோ அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஸோ ஹெவி வெயிட்டேஜ் மார்க்ஸ் தான் போகணும் நம்ம. ஓகே. இப்போ நீங்கள் கல்லூரியில் படிச்சது தான் இங்கே படிப்பீங்க. இப்போ கல்லூரியில் 6 சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஒரு செம்முக்கு 6 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். அங்கே படித்த எல்லாத்தையுமே இங்கே கம்பைண்டாக நம்ம வந்து படிக்க போகிறோம். அங்கே நம்ம ரிட்டனில் எழுதியிருக்கோம். இங்கே வந்து எம்சிக்யூக்காக படிப்போம். ஏதாவது டிஃப்ரென்ஸ் மெத்தடில் ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது மாற்றிக்கிட்டீங்களா நீங்கள் படிக்கிறதுல? படிக்கிறதுல என்ன மாற்றிட்டோன்னா அங்கே வந்து ஃபுல்லாக நம்ம டிரைவ் பண்ணணும் எல்லாமே. டாப் டு பாட்டம் நம்ம வந்து ஒரு கொஷினுக்கு எழுதணும். இங்கே அந்த மாதிரி கிடையாது. நம்ம அந்த டாபிக் வந்து நமக்கு நல்லா ஞாபகம் இருந்தாலே நம்ம அந்த ஆப்ஷன்லேயே நம்ம வந்து எலிமினேட் பண்ணி அந்த கரெக்டான ஆப்ஷனை நம்ம வந்து எடுத்துடலாம். சப்போஸ் நமக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு இடத்துல நம்ம அங்கே படிச்சிருப்போம். அதை வச்சு ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். நான் இந்த எக்ஸாம் வந்து போன வருஷமும் வந்தேன். அப்போ எனக்கு ஒரு 5 மார்க்கில் போயிடுச்சு. ஸோ தட் வந்து மனம் தளரக்கூடாது. இந்த தடவை நான் எதிர்பார்க்காத ரேங்கை விடவே அதிகமாக தான் வந்திருக்கேன். ஸோ தட் வந்து நம்ம
அப்ப கிடைக்கலையே அப்படியே விட்டுடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னும் அது இன்னும் ஸ்ட்ராங்கா படிச்சு எப்படி வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். கொஞ்சம் பொறுமை அதிகமா வேணும். அப்பதான் வந்து இதுல ஜெயிக்க முடியும். லாஸ்ட் டைம் நான் இந்த மிஸ்டேக் பண்ணேன். அதை இந்த வாட்டி திருத்திக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? லாஸ்ட் டைம் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, ரொம்ப ஸ்லோவா நான் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் வந்து நான் பார்க்கல. நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் இயர வந்து நம்ம ஒரு பைபிள் மாரி நெனச்சு, குரான் மாரி நெனச்சு உட்கார்ந்து ப்ரீவியஸ் இயர நம்ம பார்த்தா தான் படிக்க முடியும். ஸோ ஓகே. ப்ரீவியஸ் இயர் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஸ்டேட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அங்கருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அத பார்த்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகே. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா நீங்க ஒரு யங்ஸ்டர்ல? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இருந்தாலும் நாம ஜெயிச்சே ஆகணும்னு உட்கார்ந்து படிச்சா தான் ஜெயிக்க முடியும். ஓகே. குடும்பத்துல எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு? ஃபேமிலி சப்போர்ட்? ஃபேமிலி ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. "நீ உட்காந்து படி. நீ எந்த ப்ரெஷரும் போட மாட்டோம். உட்காந்து படி, முன்னேறி வா" அப்படின்னு சொல்லி எப்போதுமே அவங்க தான் ஊக்குவிப்பாங்க. அவ்வளோதான். ஓகே. தேங்க்ஸ் நோட் நீங்க யாருக்குன்னா நன்றி சொல்றதா இருந்தா சொல்லுங்க. தேங்க்ஸ் நோட் வந்து எங்க அக்காவுக்கு சொல்லணும். எங்க அக்கா எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கா. எங்க ஃபேமிலிக்கு சொல்லணும். எங்க அம்மாவுக்கு சொல்லணும். அப்புறம் எங்க அப்பாவுக்கு சொல்லணும். எங்க அப்பா உயிரோட இல்ல. அதனால அவர் இங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு நம்புறேன். அவரோட பிளெஸ்ஸிங்ல தான் நான் இங்க நிக்கிறேன். ஓகே. ரொம்ப